ஹாய் மேம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெடிமேடாக ரெடி பண்ணோம். இது நம்ம தான் ரெடி பண்ணோம் அந்த டாலரு. அதை வச்சு எப்படி ஒரு க்யூட்டான இன்விசிபிள் செயின் மேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருக்குல்ல, அதை ரெட் கலரை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ப்ளைனாக ஒரே மாதிரி தான் நல்லா இருக்கான்றக்காக இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எப்போ போல் கியர் வயரை ஏன் சைஸ் கலந்து எடுத்துக்கிற ஆர்டர் அப்படி தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கியர் வயர் எடுத்துகிட்டு ரெண்டு சைடையும் உங்களுக்கு டக்குன்னு வேலை முடியும்னா எப்பவுமே இப்படி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம கியர் லாக் தான் யூஸ் பண்ணணும். இது அந்த சைடு போகிறதுக்கு மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. நான் எப்படி பண்ண போகிறேன்னா, அந்த ரெண்டு கிறிஸ்டல் இந்த சைடு வந்து ரெண்டு கிறிஸ்டல் போடுற மாதிரி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சார்ஜ் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணலாம். ஏன்னா பீட்ஸ் எல்லாமே விலை கூட தான். நமக்கு வந்து ரீட்டெயிலில் பார்க்கும்போது ஹோல்சேலாக வாங்கும்போது கம்மியாக இருந்தாலுமே ஹோல்சேல் மொத்தமாக ஸ்டாக் எடுத்தால் தான் நம்ம கொடுப்பாங்க, மற்றபடி கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ நம்ம எடுக்கும் போதே வந்துட்டு ரேஸ்லாம் பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம டாலராக மாற்றுறதுக்கு முன்னாடி நான் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா அதுக்கு தனியாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கிளிப் ஸ்டோனில் ஹோல் இருக்கும். அந்த ஹோலை மட்டும் கொஞ்சம் பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த பக்கம் வந்துருச்சு. ஜஸ்ட்டு இழுத்துற வேண்டியதான். எடுத்துட்டு இப்போ நான் இந்த பக்கம் என்ன பண்ணேன், ரெண்டு கிறிஸ்டல் கொடுத்துட்டு சென்டரில் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த பக்கம் ரெண்டு கிறிஸ்டல் கொடுக்கணும். மொதல் அதை கொடுத்துட்டு ஒரு கியர் லாக் கொடுத்த பிறகு சென்டர் பண்ணுங்கள். இது நம்ம பண்ணுறது தானே. ஸோ நமக்கூட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம எப்படி வேணால் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதேமாதிரி நிறையா பேர் மெஹந்தி கிளாஸோட ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. மெஹந்தி கிளாஸோட ஆஃபர் வந்து நவம்பர் 12 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோங்க. ஃபுல் கோர்ஸ் முடிக்கவே நீங்கள் 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸில் பார்க்குறீங்களே, இது உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுது அப்படின்னா, இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது ஓகே, நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுன்னா, நம்மளோட மெஹந்தி கிளாஸும் இந்த மாதிரி தான் பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி தான் சென்டர் பண்ணிட்டேன். பண்ண பிறகு ஒரு கியர் லாக் யூஸ் பண்ணிடுறேன். கியர் லாக்கை மறக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து அந்த பென்டென்ட்டை வந்து நம்ம நகர்த்தாமல் கொண்டு போகிறது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு பக்கமே வந்து அந்த கியர் லாக்கை லாக் பண்ணிடுறேன். லாக்கிங் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் லாக் பண்ணுங்கள். இந்த பக்கம் லாக் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் இப்படி நல்லா தள்ளிட்டு ஒரு லாக். அவ்வளோதான், நமக்கு தேவையான க்யூட்டான செயின் ரெடி. இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஒரு சுடிலாம் போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு இது போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிச் லுக்காக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துறேன். ஒரு சைடு ஹூக் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு சைடு வந்து கொக்கி மாடல் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை அதே மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து எனக்கு ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. தேங்க்யூ.